The masked rider identity is revealed. நீ என்ன சொல்ல வர? அந்த மாஸ்க் ரைடர் உன் அண்ணனா? ஆமா, இந்த நீல கலர் பைக்கா அவன் தான் எனக்கு கொடுத்தான். இதைத்தான் நான் என் உலகத்துல ஓட்டிட்டு இருந்தேன். என் அண்ணனால மட்டும்தான் இந்த உலகத்துக்கு என் பைக்கை கொண்டு வர முடியும். சரி, எப்படி அவன் இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போனா? உங்க வீட்ல இருந்து பைக் எப்படி இங்க கொண்டு வந்தான்? அவன் உன் அண்ணனா இருந்தா எதுக்காக உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்கிறான்? எனக்கு நிஜமாவே இதை பத்தி தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். என் அண்ணன் கியச்சி ஷேடோ உண்மையாவே ஒரு நல்ல நேர்மையான ரைடர். அவன் ஒரு வின்னர். எல்லா காம்படிஷன்லயும் அவன் ஜெயிச்சிருக்கான். அதோட அவன் ட்ரையல் கோர்ஸ்ல வல்லவன். அவன் திறமைய பார்த்து நான் அசந்திருக்கேன். அவனால தானே இந்த எம்டிவி உலகத்துக்கே வந்திருக்கேன். அவன் ட்ரையல் கோர்ஸோட சாம்பியனா? குறைவான பேர் தான் சாம்பியனா இருக்காங்க. ஆமா, இந்த ட்ரையல் கோர்ஸ்னா என்னது? நம்ம இடட்டன் பேட்டிலை விட அதுல தனித்தன்மை என்ன இருக்கு? ஆமா, அதுக்கு தனித்துவம் இருக்கு. இடட்டன் பேட்டில்னு சொல்றது ஒரு டவுன்ஹில் ரேஸ் தான். ஆனா ட்ரையல் ரேஸ்ல ஒரே ட்ராக்ல பல ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம பல ஆபத்துக்களையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். ஓ, அதாவது ஆப்ஸ்டிக்கல் ரேஸ்னு சொல்லு. எம்டிபி காம்படிஷன்ல இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்னப்பா இது இங்க இப்படி குளிருது? ஆமா, எனக்கும் தான். புயல் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. பனிமழை பெய்ய ஆரம்பிச்சதுனா இந்த இடத்துல 10 அடிக்கு ஐஸ் கட்டி ஆயிடும். நாம இங்கே இருந்தா உயிரோட புதைஞ்சு போயிடுவோம். இந்த விஷயத்தை எதுக்காக முன்னாடியே சொல்லல? வேகமா போய்கிட்டே இருங்க, இல்லன்னா நாம இதுல மாட்டிக்குவோம். எனக்கு பயங்கரமா குளிருது. ககேரு, எட்டி பார்க்காதே, உள்ளே போ. நாம இப்ப உயரமான மலையில ஏறிக்கிட்டு இருக்கோம். பனிமழை வேற பெய்துகிட்டு இருக்கு. நாம எப்படித்தான் இந்த மலையை கடக்க போறோமோ எனக்கே தெரியல. இது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியமே இல்லையே. பைக்கோட கியர்ஸ் டிரான்ஸ்மிஷனோட சேர்க்கப்பட்டிருக்கு. அதனால அதிகமான கஷ்டப்பட வேண்டாம். பைக்ல நல்ல ஸ்பீடும் ஆர்ட்ஸ் பவரும் கிடைச்சிருக்கு. மக்கோட்டோ, நிலைமை எப்படி இருக்கு ஷோ? பயங்கரமா இருக்கு. புயல் நிக்கிற மாதிரியே தெரியல. முன்னாடி என்ன இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்குது. நாம ஆபத்தை நெருங்கிட்டோம். இதுக்கு மேல போறது நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அங்க இருக்க லைட்டை பார்க்கும்போது அக்கம் பக்கத்துல வீடு இருக்க மாதிரி தெரியுதே. ஆமா, ஆனா இங்க இருந்து பார்த்து எதையும் தெளிவா சொல்ல முடியாது. அதுவும் இந்த பனிமழையில எதுவுமே என்னால பார்க்க முடியல. ஏய், அது என்னது பாருங்களேன். எனக்கு என்னமோ அதை பார்த்தா மார்க்கர் மாதிரி தெரியுது. அங்க பாருங்க, அங்கேயும் ஒண்ணு இருக்கு. நம்மள அந்த பக்கம் போக சொல்லுதா என்னவோ? இந்த மார்க்கஸ ஒருவேளை மக்கோட்டோட அண்ணன் விட்டுட்டு போயிருக்கலாம். சரி, போய் தான் பார்க்கலாம் வாங்க. மக்கோட்டோ, இந்த பக்கம் வா. யூயிச்சி, ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? அட, கதவு ஓபன் ஆகுதே. அப்படின்னா நம்ம உள்ள போக வேண்டியதுதான். ஹாய், உள்ள வந்ததுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. மழை நிக்கிற வரைக்கும் நாங்க எல்லாரும் இங்கேயே இருந்துக்கலாமா? இந்த வீடு யாருக்கும் சொந்தம் இல்ல. நீங்க யாரோட பர்மிஷனும் வாங்க தேவையில்லை. ஹாய், என்னோட பேரு ஷோ யமாட்டோ. இவன் என் ஃப்ரெண்டு கக்கேரு, இவன் மக்கோட்டோ, அப்புறம் அது ஓசுகே. நீ எப்படி இருக்க? பார்க்க அழகா இருக்கா. அப்புறம் இவங்க தான் யூகி மெக்கானிக். அது சரி, நீயும் ஒரு எம்டிபி ரைடரா? என்னோட பேரு ரிம். நான் ஒரு மெக்கானிக். எங்க அப்பா ஒரு எம்டிபி ரைடர். எங்க அப்பா எந்த குரூப்பையும் சேர்ந்தவர் கிடையாது. அதனால தான் எல்லாரும் அவரை ஜெண்டன் லோன் உல்ஃப்னு சொல்லுவாங்க. அவர் தனியாவே எல்லாத்தையும் செய்வாரா என்ன? நாங்க அந்த மலை மேல போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு பனிமழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால தான் நாங்க 2 பேரும் இதுக்குள்ள வந்துட்டோம். நம்மளோட எம்ப்ளம்ஸ் அவங்களுக்கு காட்டு. என்னது? இவங்களுக்கு காட்டவா? ஏய், இவங்க கிட்ட 4 கோல்டன் எம்ப்ளம்ஸ் இருக்கு. பிரமாதம். எங்க வீட்டுக்கு திரும்பி போகணும்னா நான் 10 கோல்டு எம்ப்ளம்ஸை சேகரிக்கணும். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. இது உண்மையா? சரி, அப்படியே 10 எம்ப்ளம்ஸை ஜெயிச்சிட்டா நம்மளால வீட்டுக்கு போக முடியுமா? ஆனா நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. என் பொண்ணு என் வீட்டுக்கு போகணும், அதுதான் முக்கியம். சரி, இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்களேன். ஏன்னா இந்த விஷயங்கள் எனக்கு புரிஞ்சதுன்னா எனக்கும் நல்லா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு எங்களுக்கும் தெரியல.
நாங்களும் இப்படிதான் கேள்விப்பட்டோம். எங்களுக்கும் இத பத்தி எதுவும் அதிகமா தெரியாது. we are sorry. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, நீங்க எவ்வளவு எம்ப்ளம்ஸ் சேகரிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உன்கிட்ட இருக்கிறத காட்டு கக்கேரு. இதோ வச்சிருக்கேன், இருங்க காட்டுறேன். அது எப்பவும் நான் என் கூடவே தான் வச்சிருப்பேன். இத பாருங்க, இந்த எம்ப்ளம் நாங்க முதல் ரேஸ்ல ஜெயிச்சோம். இந்த எம்ப்ளம் இருக்குல்ல, இத மொக்கட்டோ தான் ஜெயிச்சு கொடுத்தா. இது வால்கனோ சிட்டில ஜெயிச்சது. பரவாயில்லையே, நீங்க ரொம்ப அதிகமா சேர்த்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இன்னும் நாங்க பண்ண வேண்டியது நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, 10 சில்வர் எம்ப்ளம் ஜெயிச்சாதான் ஒரு கோல்டு எம்ப்ளம் கிடைக்கும். இயற்கை தான் நம்மள ஒன்னா சேர்த்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த பயங்கரமான புயல் நின்னதுக்கு அப்புறமா நம்ம இடாட்டன் பேட்டில் நடத்தலாம். ஆ? Yay! இந்த இடம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல எப்படா ரேஸ் ஓட்ட போறோம்னு ஆவலாவும் இருக்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? இதுக்கு முன்னாடி பனிக்கட்டிகள் இருந்த இடத்துல நீ ரேஸ் போனதில்ல, அது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு தான் ரேஸ் ஓட்ட ஆசைப்படுறேனே. கவலைப்படாதீங்க, எனக்கு எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாம புயல் கூட நின்னு போயிடுச்சுல. நாங்க ரெடியா இருக்கோம். இவங்க எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வராங்க? அது தெரியுதே, அதுதான் ஃபினிஷிங் லைன். நாம இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆனா இங்க நிறைய ஹேர் பின்டன்ஸ் இருக்கு. ஓகே, எனக்கு புரிஞ்சது. நாம ஆரம்பிக்கலாம். என்ன டாட், நீங்க ரெடியா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன். ஷூ, நீ இந்த ரேஸ்ல ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டணும், புரியுதா? நான் எப்பவுமே சரியா தான் ஓட்டுவேன். That's it, let's go! That's it, let's go! Hidaten! Go! நம்ம பல ரேஸ்ல ஜெயிச்சிருக்கோம். இந்த ரேஸ்ல இவனால ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? ஏன்னா ரேஸ்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி இவன் ட்ராக்க ஜட்ஜ் பண்ணவே மாட்டான். அதான் பிரச்சனையே. 2 பேரும் ரொம்ப ஓவரா கவலைப்படுறீங்க. அவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. நிஜமாவா? ஆமா, இதுக்கு முன்னாடி அவன் பனிக்கட்டியில ரேஸ் ஓட்டி இருக்க மாட்டான். ஆனா ஃபினிஷிங் லைனுக்கு போறதுக்கு ஷார்ட் கட்ட கண்டுபிடிச்சிருப்பான். எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த இடத்துல ரொம்ப ஸ்லிப் ஆகும். இந்த இடத்துல அவனால ஓட்ட முடியுமா? நீ எங்களுக்கு நிறைய டென்ஷன்ஸ் கொடுத்திருக்க. இந்த தடவை உன்னால தப்பிக்க முடியாது. இப்ப கவனிங்க. பனிமழை வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி வெயில் வரும். வெயில் வந்ததுக்கு அப்புறம் பனிச்சரிவு வரும்னு இவங்களுக்கு தெரியாது. இது செம்ம ஜாலியா இருக்கு. பைக்கை கக்கேரு நல்லா அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்கான். ஓட்டுறதுக்கும் செம்ம ஈஸியா இருக்கு. சூப்பரா தான் ஓட்டிட்டு இருக்கான். வாவ்! ஹே கக்கேரு, இந்த ஃப்ளேம் கைசர்ல நீ அப்படிதான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருக்க? அவன் பனிக்கட்டில ரேஸ் போறதுனால மிஸ்டர் சென்டாரோ கொடுத்த டயரை தான் நான் அவனோட எம்டிபில ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அதாவது எம்டிபி ஸ்னோ டயர். என்ன ஸ்னோ டயர்ஸா? ஏன் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, ஸ்னோ டயர்ஸ் இந்த மாதிரி உறைஞ்ச பனியில. இது ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீ என்னதான் சொல்ல வர? அவன் ஸ்னோ டயரை யூஸ் பண்றதா சொன்னீங்கல்ல. ஆனாலும் எங்க அப்பாவை அவன் தோக்கடிக்க முடியாது. ஏன்னா என் அப்பா யூஸ் பண்ற டயர் அதை விட நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? அந்த டயர் எப்படி இருக்கும்? அவர் எந்த டயரை யூஸ் பண்றாருன்னு சொல்ல. இந்த கிளைமேட்க்கு அது ஒண்ணும் ஆகாது. இங்கெல்லாம் பல நாட்களா சன்லைட்டே வரல. அதனால இங்க நிறைய ஐஸ் கட்டிகள் சேர்ந்து இருக்கு. இது ஸ்னோ இல்ல, இது ஐஸ்.
ஸ்னோ டயர் ஸ்னோல நல்லா ஓடும் ஆனா ஐஸ்ல நல்லா ஓடாதே. ஐஸ் கட்டி மேல நல்லா ஓடணும்னா இந்த மாதிரி டயரை தான் பயன்படுத்தணும். உனக்கு ஒண்ணும் ஆகல. ஃபினிஷிங் லைன்ல மீட் பண்ணிக்கலாம். எனக்கு என்ன ஆனாலும் சரி, இந்த போட்டியில நான் உன்னை ஜெயிக்க விட மாட்டேன். என் பொண்ணை எப்படியாவது அவ வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும். என்னோட எதிராளி ஜெயிச்சாலும் நான் அந்த தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். போச்சு, அவன் அந்த இடத்துக்கே போய் சேர்ந்துட்டான். இப்ப நாம கிட்ட போனாலும் என்னால அவனை நிச்சயம் தோக்கடிக்க முடியாது. அவன் கீழே எட்டி பார்க்கறத பார்த்தா அவனை தோக்கடிக்க தான் ஒரே வழி. பறக்க தயாரா இரு. அவன் திறமைசாலிதான், அதுக்காக இப்படி மலை மேல இருந்தா கீழே குதிக்கிறது. That's it, let's go. நில்லு மக்கோட்டோ, நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? அவனுக்கு உதவி பண்றதுக்காக தான் நான் இப்ப போறேன். சீக்கிரம் எல்லாரும் வண்டியில ஏறுங்க, நாமளும் அவங்க கூட கீழே போயிடலாம். வாங்க. மொக்கோட்டோ, இந்த மாதிரி எல்லாம் வர்றது தப்புன்னு இப்போது தெரியுதா? எதுக்கு கவலைப்படாத, உயரத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இப்ப ஷோ எங்க இருக்கான்னு நாம கண்டுபிடிக்கணும், சரியா? என்ன பாது, என் ஃப்ளேம் கைஸ்ல காணோம். ஷோ யமாட்டோ, நீ மறுபடியும் வந்துட்டியா? என்ன டென்ஷனா இருக்க? யாரு கூடயாவது ரேஸ் விளையாடுறியா என்ன? நீ இந்த பனிக்கட்டிகளை சரியா ஜட்ஜ் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்புங்க. என்ன டென்ஷன் ஆகிறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்களா? என்ன கடுப்பேத்தாதீங்க. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லியே ஆகணும். That's it, let's go. இந்த மாதிரி இடங்களை இப்படித்தான் மூவ் பண்ணணும். என்ன கொஞ்சம் நல்லா பாரு. அந்த முகமூடி போட்டுட்டு இருக்கவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? வாவ், இவன் அவனேதான். என்ன பாத்தியா? விட்டோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, இவனுடைய டெக்னிக் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இவன் ஐஸ் கட்டில போகாம கல்லு மேல போயிட்டு இருக்கான். நானும் அப்படியே பண்றேன். ஷோ இன்னும் ஐஸ் கட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்கே. நாம இங்க ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படணும். நீயும் என்ன மாதிரியே ஜம்ப் பண்ணிட்டு என் பின்னாடியே வா. உன்னால இது முடியும். என்னாலையும் உங்களை மாதிரி பண்ண முடியும்னு இப்ப புரிஞ்சுதா? எப்பா, ஒரு வழியா தப்பிச்ச. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ண. மறுபடியும் ஹைஸ்கூல்ல புதைஞ்சு போக ஆசைப்படுறியா? ஓகே, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். மாஸ்க் ரைடர் ஹெல்ப் பண்ணிட்டாரு. இனிமே ஷோ எப்படியாவது தப்பிச்சிடுவான். பாராட்டுனது போதும், நாம இங்க இருந்து கிளம்பிடலாமா? எனக்கு இந்த இடத்த பார்த்தாலே என்னமோ பயமா இருக்கு. ஆமா. ஆஹா, இனிமே ஓட்டுறது கொஞ்சம் சுலபம்தான். எப்படியாவது இந்த ரேஸ்ல நாம ஜெயிச்சிடணும். இது என்ன? வந்துட்டோம்ல. ஒரு வழியா நான் ஜெயிச்சிட்டேன். எப்படி அந்த மலை மேல இருந்து கீழே குதிச்ச? பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது சரி, நீதான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியா? சொல்லு. நான் முதல்ல வந்த என்ன ஃபாலோ பண்ணி தான் இவன் வந்தான். இவன் எந்த சீட்டிங்கும் பண்ணல. இவன் சீட்டிங் பண்ணத நான் இப்ப சொல்லல. நீ ஒரு நல்ல எம்டிபி ரைடர் தான். இந்தா வாங்கிக்க. இனி இது உனக்கு சொந்தம். ஏய் டாடி, ம்? சூப்பர் ஷோ. நீ அசத்திட்ட ஷோ. தேங்க்ஸ் गाइस. ஏய், இப்போ உனக்கு என்னாச்சு? ஒரு பெரிய பிரச்சனை. மக்கோட்டோ மலைக்கு மேல மாட்டிக்கிட்டு இருக்கா. மொக்கோட்டோவுக்கு என்னாச்சு? நான் எப்படியாவது கீழே இறங்கிடுவேன். எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனா என் பயத்தை நான் வெளியே காட்டிக்க மாட்டேன். ஷோ, போலாம் வா. ஆ! 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 காப்பாத்துங்க,
மொக்கோட்டோ. என்ன சீக்கிரம் காப்பாத்துங்க ப்ளீஸ். நீ எங்க இருக்க கியூசி? மகோட்டோ! பாத்தீங்களா இவளோட மயக்கம் தெளிஞ்சிருச்சு. நீ பொழைச்சது ஆச்சரியமான விஷயம். அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. மெதுவா அவன் தலையில இருந்த ஹெல்மெட்டை கழட்டு. என்ன நான் கழட்டணுமா? ஆமா, அப்பதானே அவனை செக் பண்ண முடியும். நான் கழட்டுறேன். சரி, வந்து கழட்டு. எனக்கு தெரியும் இவன் என் அண்ணன் கியூச்சி தான். எனக்காக அவன் உயிரை விட்டுருக்கான். இவனுக்கு ஒன்னும் ஆகல, கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அவ்வளவுதான். இவன் ஹெல்மெட் போட்டதால பொழைச்சுக்கிட்டா மக்கோட்டோ. இனிமே இவனுக்கு எதுவும் ஆகாத மகோட்டோ. ஆமா, இவன் சீக்கிரமே குணமாயிடுவான். உன் அண்ணன் உனக்கு கிடைச்சிட்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். மொக்கோட்டோ, கியூச்சி, உன்னை நான் ரொம்ப நாளா பார்க்காம இருந்திருந்தேன். நீ இப்பவே கிளம்புறியா? ஆமா, நான் இன்னும் முடிக்க வேண்டிய வேலைகள் எனக்கு நிறைய இருக்கு. அப்படி என்ன உனக்கு வேலை இருக்கு? உனக்கும் தான் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு, அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கு. நான் வசமா வந்து இங்க மாட்டிக்கிட்டேன். நானும் இங்க வந்து ரொம்ப நாட்கள் ஆச்சு. இங்க இருந்து போகத்தான் நினைக்கிறேன், ஆனா என்னால அது முடிய மாட்டேங்குது. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுப்பா. இங்க டைம் கூட ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம வந்த நேரம் தான் இவனும் வந்திருக்கான். ஆனா வந்து பல மாசம் ஆச்சுன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்காக மறைஞ்சு இருந்த அதுக்கு காரணம் சொல்லு. என்ன மன்னிச்சிரு. ஆனா இதையெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அப்படியா? அது என்ன காரணம்? அது ஒண்ணு இல்ல. நான் ஒருத்தனை மீட் பண்ண அவன் என்கிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை சொன்னான். அதுக்கப்புறம் யாரெல்லாமோ என்ன ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அந்த ரகசியத்தை நான் அவங்க கிட்டயும் சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ஆனா நான் முக்கியமா நினைக்கிறது ஒன்னதான் நினைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒன்ன தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, அந்த ஆளு யாரு? நீ எதுக்காக இப்படி போராடிட்டு இருக்க? அதையாவது சொல்ல. முடியாது. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எக்ஸிட்டிய நெருங்க விரோதிகளும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர ஆரம்பிப்பாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருந்து செயல்படுறதா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லது. கியூச்சி ஷேடோ, உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். உன்னுடைய இந்த பைக் ஒரு நார்மல் பைக் இல்ல, அப்படித்தானே? இல்ல, இந்த பைக்கினுடைய பேரு தண்டர் எம்பரர். இதுவும் ஃப்ளேம் கைசர் மாதிரி ஒரு ஹிடாட்டன் பைக். இன்னும் இதுவும் ஹிடாட்டன் பைக்கா? கியூச்சி, எங்க போற? என்ன பத்தி கவலைப்படாத மொக்கோட்டோ. நான் எப்பவுமே உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். இது என்னுடைய வாக்கு. உனக்கு என்னோட உதவி தேவைப்படும் போதெல்லாம் உன் பக்கத்துல நான் இருப்பேன். ஆனா இப்ப நான் இங்க இருந்து போயே ஆகணும். என்ன பேசுற? ஒரு அழகான பொண்ணுகிட்ட இப்படியா பேசுறது? அவ உன் தங்க, அவகிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறியா? யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இங்க இருந்து போயே ஆகணும். போக கூடாதுன்னா போக கூடாது. இப்படி பயந்து ஓடுறியே. பாய் அண்ணா. ரொம்ப வித்தியாசமா இருக்கானே. எனக்கு பதிலும் சொல்லல, மரியாதையும் கொடுக்கலையே. அவன் உன்னை பார்த்து பயந்து போயிட்டான். அவனுக்கு பறவைகள்னா பிடிக்காது. என்னது, பறவைகள் பிடிக்காதா? கேக்குறதுக்கே காமெடியா இருக்கு. இவன் உண்மையிலேயே நல்ல ரைடர் இல்லையா டாடி? ஆமா, பல பேர் இவன மாதிரியே இருக்காங்க. இப்ப நான் வீட்டுக்கு போகணும்னா இன்னும் கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. கியூச்சிக்கு யாரு விரோதியா இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவ, அவ்வளவுதான். நேரம் வரும்போது அவன் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லுவான். அது வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்கலாம். இவ சொல்றதும் சரிதான். உண்மையிலேயே சொல்றேன், கியூச்சி ஷீடோ ஒரு அற்புதமான ரைடர். மொக்கோட்டோ ரொம்ப கரெக்டா சொன்னா. கியூச்சி ஷீடோ அவளோட அண்ணன் தான். அவன்கிட்ட தண்டர் எம்பரர் இருக்கு. அதுவும் ஒரு ஹிடாட்டன் பைக் தான். சரி, அவன் எங்க தான் போறான்?
அவனுடைய விரோதிகள் யாரு, நாமளும் அவன் கூடவே பயணம் செய்யலாம். அப்பதான் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பனிக்கட்டில நீங்க ரைட் பண்ணும்போது வேகத்தை எப்பவுமே குறைக்காதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க கீழே தான் விழுவீங்க. முன் டயரை இந்த மாதிரி மேல தூக்கி கல்லு மேல இப்படி குதிச்சு குதிச்சு போங்க. இந்த மாதிரி நீங்க ஜம்ப் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா பனிக்கட்டில நீங்க ஈஸியா அப்புறம் பயணம் செய்யலாம். பைக்கோட பார்ட்ஸை எப்படியாவது நாங்க மாத்தியே ஆகணும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எந்த ஊருக்கு நாங்க போனோமோ அந்த ஊரு எங்க ஊரு மாதிரியே இருக்கு. இந்த இடத்துல கீராங்கிற ஒரு பையனை நாங்க சந்திச்சோம். அவனும் MTB ரைட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கான். அவனை நாங்க எங்க ஃப்ரெண்ட் ஆகிக்கிட்டோம். ஆனா சில கெட்டவங்க எங்களுக்கு சவால் விட ஆரம்பிச்சாங்க, எங்களுக்கு தொல்லையும் கொடுத்தாங்க. அடுத்த எபிசோட் இடாட்டின் ஜம்பிள், a strongest opponent yet. பறக்க தயாராயிரு ஃப்ளேம் கைசர்.